பழனியில் சிறுநீர் குழாயில் அடைத்திருந்த கல்லை சித்த வைத்தியம் மூலம் அகற்றி மருத்துவர் சாதனை. பழனி நகரில் செயல்பட்டு வருகிறது போகர் புலிப்பாணி சித்த வைத்திய சாலை. சித்தர் புலிப்பாணி வாரிசுகள் வெளிவந்த மருத்துவர் கல்பனா புலிப்பாணி மற்றும் மருத்துவர் பன்னீர்செல்வம் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சித்த வைத்தியம் செய்து வருகின்றனர். நீண்ட நாட்களாக சிறுநீரக கல்லடைப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட தேனியை சேர்ந்த செல்வம் என்பவர் மருத்துவமனைக்கு சிகிச்சை எடுத்துக் கொள்ள வந்துள்ளார். பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுநீரக குழாயில் கல் அடைப்பின் அளவை தெரிந்து நமது முன்னோர்கள் பயன்படுத்திய சித்த ஆயுர்வேத வைத்தியத்தின்படி மருந்துகள் தயாரித்து வழங்கியுள்ளனர். சித்த மருத்துவத்தினை எடுத்துக்கொண்ட செல்வத்திற்கு சில நாட்களில் சிறுநீரக குழாயில் இருந்த கல் கரைந்து வெளியேறியுள்ளது. வெளியேறிய கல் சுமார் 1.5 சென்டிமீட்டர் அளவில் இருந்துள்ளது. மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டும் என கூறிய நிலையில் சித்த வைத்திய மருந்துகள் எடுத்துக்கொண்டதன் மூலம் கல் வெளியேறியதால் செல்வம் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். 2 சென்டிமீட்டர் வரை கல் அடைப்பை சித்த வைத்தியம் மூலம் எளிமையாக சரி செய்ய முடியும் என மருத்துவர் கல்பனா மற்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளனர். ஒரு 15 mm மேலே இருந்திருக்கு இந்த ஸ்டோனோட சைஸு. நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க, ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. சர்ஜரி தான் ஆப்ஷனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரவர். அதனால் நம்ம மருந்திலே, நம்ம சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலே அதை வெளியேற்றணும்னு சொல்லி நானும் டாக்டரும் அதை பிளான் பண்ணி இப்போது நிறைய சித்த மருந்துகள்லேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் அவருடைய ஸ்டோனை ஆப்ரேஷன் செய்யாமல், அதாவது சர்ஜரி இல்லாமல் இயற்கையாகவே நம்ம மூலிகை மருந்தால் அவங்களுக்கு இந்த ஸ்டோன் வெளியேற்றிருக்கோம். செல்வம், தேனி மாவட்டம். திண்டிவனம் அருகே காரில் கஞ்சா கடத்திய 2 பேர் கைது. 74 கிலோ கஞ்சா பறிமுதல். ஆந்திராவிலிருந்து ராமநாதபுரத்திற்கு காரில் கஞ்சா கடத்தி செல்வதாக பிரம்மதேசம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் பிரம்மதேசம் காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது நல்லாலம் கூட்டு சாலையில் பிரம்மதேசம் காவல் நிலைய ஆய்வாளர் பிரகாஷ் தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த காரில் நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது காரின் பின்புறம் மற்றும் சீட்டுகளுக்கு அடியில் கருப்பு பைகளில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து காரின் ஓட்டுநர் மற்றும் கஞ்சா கடத்தி வந்த நபர் ஆகிய இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கஞ்சா கடத்தி வந்த நபர் சென்னை திருமுள்ளவாயில் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியைச் சேர்ந்த கன்னியப்பன் மகன் 45 வயதான மதன் என்பதும், காரை ஓட்டி வந்தவர் சென்னை ரெட் ஹில்ஸ் பாலமுருகன் நகர் 8வது தெருவை சேர்ந்த சிவகுமார் மகன் 30 வயதான நாகராஜ் என்பதும் இவர்களிடமிருந்து தலா 2 கிலோ வீதம் 35 பொட்டலங்கள் என 74 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியை சேர்ந்த முஜிப் என்பவருக்கு மொத்தமாக விற்பனை செய்வதற்காக காரில் கஞ்சா கடத்தி செல்லப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து தலைமறைவாக உள்ள முஜிப்பையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். 74 கிலோ கஞ்சா காரில் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம டிஃபரெண்டா ஃபாலோ பண்ணுவோம். சேர் என்ன போடலாம்? சேர் போடுறோம். ஓர கீழ சார் ஃபோட்டோ சார் ஒரே
விருத்தாச்சலம் அருகே தனியார் பள்ளி பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வேப்பூர் பகுதிக்குட்பட்ட பாசார் கிராமத்தில் சத்தியசாய் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி என்ற தனியார் பள்ளி அமைந்துள்ளது. அவ்வாறு உள்ள பள்ளியில் கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு பள்ளி பேருந்துகள் பள்ளி வளாகத்தில் உள்ள மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றி மளமளவென எரிய தொடங்கிய நிலையில் பள்ளி நிர்வாகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் தீயை அணைக்க முயற்சி செய்தனர். ஆனால் தீயானது வேகமாக பரவியதால் அருகில் இருந்த மற்றொரு பேருந்திற்கும் பரவியது. இந்த நிலையில் வேப்பூர் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து வேப்பூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பஸ் எடுக்க முடியாது, இதுவும் பிடிச்சிச்சு. ஆமா சார். எப்படிப்பா? அண்ணா நீ சீக்கிரம் ஃபோன் பண்ண தீய பட்டி. நம்பர் ஃபோன் பண்ண சீக்கிரம். அண்ணா டிரைவருக்கு வர சொல்லுங்க. இதெல்லாம் டிரைவருக்கு ஃபோன் பண்ணாங்க. பஸ் எங்க பாருங்க நிறுத்திருப்பாங்க. ஆமா இந்த பஸ் ஏதோ நேரா போகுது. ஐயோ இந்த பஸ் பிடிச்சிச்சு, அதுவும் பிடிச்சிச்சு. போறேன் சார். எதையாப்பா வீடியோ எடுக்கிறா? எதுக்கு வீடியோ எடுக்க? பஸ் எடுக்க முடியாதுங்க, பஸ் எடுக்க முடியாது, இதுவும் பிடிச்சிச்சு. ஆமா சார். எப்படிப்பா? அண்ணா நீ சீக்கிரம் ஃபோன் பண்ண தீய பட்டி. நம்பர் ஃபோன் பண்ண சீக்கிரம். அண்ணா டிரைவருக்கு வர சொல்லுங்க. இதெல்லாம் டிரைவருக்கு ஃபோன் பண்ணாங்க. பஸ் எங்க பாருங்க நிறுத்திருப்பாங்க. ஆமா இந்த பஸ் ஏதோ நேரா போகுது. ஐயோ இந்த பஸ் பிடிச்சிச்சு, அதுவும் பிடிச்சிச்சு. ஒரத்தி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா தேரோட்டத்தில் உயர் மின்சார கம்பி மீது தேர் உரசியதில் ஒருவர் பலி, 4 பேர் படுகாயம், தேர் முழுமையாக எரிந்து சேதம். செங்கல்பட்டு மாவட்டம் ஒரத்தி கிராமத்தில் திரௌபதி அம்மன் திருக்கோவில் கொடியேற்றம் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. இந்த திருவிழாவில் 22 நாள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். நேற்று 4ஆம் நாள் விழா சித்திராங்கதை மாலையீடு, நாகக்கண்ணி மாலையீடு உற்சவம் நடைபெற்றது. இரும்பால் செய்யப்பட்ட தேர் டிராக்டர் வைத்து இரவு தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது ஹாஸ்பிட்டல் திடல் வரும்பொழுது தாழ்வாக இருந்த உயர் மின்னழுத்த கம்பி மீது உரசியதில் தேர் முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. தேருடன் வந்த ராம்குமார் என்பவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். உடன் வந்த ஆதிகேசவன், சிவா, ஜானகிராமன், குப்பன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இவர்களை பொதுமக்கள் மீட்டு செங்கல்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்து குறித்து ஒரத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரத்தி கிராமத்தில் தேர் திருவிழாவின் போது மின் கம்பத்தில் தேர் உரசியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை, பல்வேறு பகுதிகளில் மின்சார துண்டிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிதமான மழை பெய்து வந்தது. இதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோவில், காட்டாங்குளத்தூர், பொத்தேரி ஆகிய பகுதிகளில் விடாமல் கனமழை காரணமாக செங்கல்பட்டு நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வந்தது.
குறிப்பாக செங்கல்பட்டு நகர பகுதிகளான வேதாச்சலம் நகர், அழகீசன் நகர் ஆகிய பகுதிகளில் சாலைகளில் மழை நீரானது வழிந்தோடியது. நள்ளிரவில் பெய்த கனமழையால் செங்கல்பட்டு நகர பகுதிகளான மேலமையூர், வேதாச்சலம் நகர், அழகீசன் நகர், பழைய GST சாலை, நத்தம் ஆகிய பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இரவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கனமழை காரணமாக செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே மழை வெள்ள நீரானது வழிந்தோடியது. நடிகர் சூரி கோவில்பட்டியில் உள்ள திரையரங்கிற்கு வருகை தந்து மக்களை நேரில் சந்தித்து நன்றி கூறினார். நடிகர் சூரி நடிப்பில் கடந்த 16ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான மாமன் படத்தை மாபெரும் வெற்றி படமாக்கிய மக்களின் ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடிகர் சூரி மாமன் திரைப்படம் வெளியாகியுள்ள அனைத்து ஊர்களிலும் அனைத்து திரையரங்குகளிலும் மக்களை நேரில் சந்தித்து நன்றி கூறி வருகிறார். அதன்படி கோவில்பட்டி சத்யபாமா திரையரங்கிற்கு வருகை தந்தார். தியேட்டர் நிர்வாகிகள், ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாமன் திரைப்படத்தை ரசிகர்கள் கண்டு ரசித்துக் கொண்டிருந்த போது ஒளி வெளிச்சத்தில் நடிகர் சூரி திடீரென நேரில் காட்சியளித்ததும் அங்கிருந்த ரசிகர்கள் விசில் அடித்தும் கைகளை அசைத்தும் உற்சாகத்துடன் ஆரவாரம் செய்தனர். ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட நடிகர் சூரி படம் பார்க்க வந்தவர்களின் குழந்தைகளை வாங்கி கொஞ்சி மகிழ்ந்தார். பின்னர் திரையரங்கில் ரசிகர்களிடம் மைக்கில் பேசுகையில், குடும்பமாக தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கும் உங்களை பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். உலகம் முழுவதும் மாபெரும் வெற்றி படமாக மாமன் திரைப்படம் அமைந்துள்ளது. இந்த கதையின் நாயகனாக நான் இருந்தால் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் என நான் நம்பினேன். அதை இன்று வெற்றி படமாக நீங்கள் கொடுத்துள்ளீர்கள். இந்த படத்தில் கற்பனையாக எதுவும் இருக்காது. அனைத்தும் நம் குடும்பத்தில் நடந்த விஷயமாகத்தான் இருக்கும். ரிலீஸிற்கு முன்பே இந்த படம் வெற்றி படமாக அமையும் என எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி படமாக அமையும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கெல்லாம் நன்றி செல்வதற்கு தான் நான் இங்கு வந்தேன். படம் பார்த்துவிட்டு வெளியே வரும்போது சென்னை, திருச்சி, சேலம், கோவை, நெல்லை, மதுரை என அனைத்து ஊர்களிலும் சகோதரிகள், தாய்மார்கள் அழுகிறார்கள். இந்த படத்திற்குள் அனைத்து உறவுகளும் உள்ளது. படம் முடிந்து நீங்க வீட்டிற்கு செல்லும் போது நல்ல வேளை இந்த படத்தை பார்த்து விட்டோம், இந்த படத்திற்கு கூட்டிட்டு வந்ததற்கு மிகவும் நன்றி என்று உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக் கொள்வீர்கள். இந்த படம் உங்களுக்கு உண்மையில் பிடித்திருந்தால் நீங்கள் அனைவரிடமும் சொல்லுங்கள். தயவு செய்து இந்த மாதிரி படங்களை அனைவரும் வந்து பார்க்கட்டும். அடுத்தடுத்து என் படங்கள் உங்களில் ஒருத்தவனாக, உங்கள் குடும்பத்திற்குள் ஒருத்தனா எப்போதும் இருப்பேன் என நம்புகிறேன். நீங்களும் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என நம்புகிறேன். என் படம் அனைத்தையும் வெற்றி படமாக கொடுங்கள். அனைத்து படத்திற்கும் வரவேற்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். கொஞ்சம் எடுத்துக்கலாம், சேர்ந்து எடுத்துக்கலாம். உலகம் பூரா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அந்த மாமன் படம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கதையை இந்த கதைக்குள்ள நான் கதை நாயகனாக இருந்தால் அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்பினேன். ஸோ அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது நம்ம குடும்ப உறவு சார்ந்த படங்கள். இந்த படங்கள் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படமாவது இந்த மாதிரி படங்கள் வரணும்.
நம்ம குடும்பங்களை அப்படியே நம்ம திரையில பார்க்கணும். நீங்க இதை பார்த்துருப்பீங்க. இது சும்மா இது ஒரு கற்பனையா எதுவுமே இருக்காது. எல்லாமே நம்ம குடும்பத்தில் நடந்த விஷயமா தான் இருக்கும். இல்லை இனிமேல் நடக்கிறத நம்ம பார்ப்போம். அப்படிதான் இருக்கும். நம்ம அண்ணன் நம்ம தங்கச்சி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த முன்னாடி எல்லா ஊருக்கும் வந்து ஒரு சில ஊருக்கு வந்து வர முடியாமல் போச்சு. இப்போ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மக்களுக்கு கொடுத்ததுனால திருப்பி எல்லாத்தையும் வந்து தேட்டரில் வந்து நான் மக்களை நேரில் தேட்டரில் பார்த்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிற விதமான இப்போ நான் வந்திருக்கேன். எல்லா ஊருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த கோவில்பட்டிக்கு வந்திருக்கேன். படம் ரொம்ப நல்லா, எல்லாரும் ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க. நான் சொல்ற வார்த்தை அனைத்துமே மக்கள் சொல்ற வார்த்தை. இன்னமும் கூடுதலா ஒவ்வொருத்தங்க அந்த நம்மளை பார்த்துட்டு இந்த என் வாழ்க்கையில எனக்கு இப்படி இருந்துச்சு, எனக்கு இப்படி இருந்துச்சு, எங்க அக்காவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, எங்க